வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சக்கி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் தாயின் தாலாட்டு. கதைக்குள்ள போலாமா? அம்மா அம்மா, அந்த கோழி குஞ்செல்லாம் நான் கூட போட்டு மூடிட்டம்மா, வாங்களேன் வந்து பாருங்களேன் என்று தனது 10 வயது மகள் செல்வி அழைக்க, நிறைமாத கர்ப்பிணியான சுகன்யா தள்ளாடி கொண்டு மெதுவாக நடந்து வந்து அந்த திண்ணையில் அமர்ந்தாள். அவள் அருகில் ஓடி வந்த தனது இளைய மகள் பவித்ரா அவள் தோள்களை கட்டி கொண்டாள். அம்மா அம்மா, அந்த கோழி குஞ்செல்லாம் அது அம்மா கூடவே சுத்துதுமா. எங்களை போல நாங்க உங்களையே சுத்தி சுத்தி வரோம் இல்ல, அது போலதான் பார்க்க ரொம்ப அழகா இருக்குமா என்று அவள் முதுகில் சாய்ந்து கொண்டு தனது மழலை மொழியில் கூற, அதை கேட்டு புன்னகை செய்த சுகன்யா அவளை முன்னால் அழைத்து முத்தமிட்டாள். ஏய் பவி, அம்மாக்கு வலிக்க போகுதுடி, இப்படி வந்து அம்மா பக்கத்துல உக்காந்துக்கோ, அவங்க மேல சாயாத என்று பெரிய மகளுக்கான பொறுப்போடு பேசும் தனது மூத்த மகள் செல்வியை பெருமையோடு பார்த்த சுகன்யா, இருக்கட்டும் கண்ணு, குழந்தைங்க தன்னோட அம்மாக்கு எப்பவுமே பாரம் இல்லை என்று அவளை அருகில் அழைத்து அணைத்து கொண்டாள். அம்மா, அந்த கோழி குஞ்சு 3 இருக்கு, ஆனா இப்ப நாங்க 2 பேரு தான் இருக்கோம். உங்க வயிற்றுல இருக்கிற பாப்பா வெளியில வந்துட்டா நாங்களும் அந்த கோழி குஞ்சு போல 3 பேர் ஆகிடுவோம் என்று கைத்தட்டி சிரித்த தனது அன்பு மகள் பவித்ராவை பார்த்து விரக்தியாக சிரித்த சுகன்யா, ஆனா இது நம்ம கூட இருக்குமான்னு தான் தெரியல என்று மனதிற்குள் கூறிக்கொண்டு தன் வயிற்றை தடவிக்கொண்டு பெருமூச்சு விட்டாள் அந்த தாய். அப்பொழுது அங்கு வந்து ஒரு கார் நிற்க மூவரும் அதை அதிசயமாக பார்த்தனர். சுகன்யா தள்ளாடி கொண்டு எழுந்து நின்றாள். 2 குழந்தைகளும் அவளிடம் ஓடி அவளை கட்டி கொண்டு அந்த காரில் யார் வருகிறார்கள் என்று பார்த்தனர். கதவை திறந்து கொண்டு தனது பாட்டி பொன்னி வர அவள் பின்னால் தனது தாய் வயதுடைய ஒரு பெண்ணும் அவள் கணவனும் இறங்கினர். அவர்களை பார்த்து மேலும் தனது தாயை இருக்க கட்டி கொண்டனர் அந்த பிள்ளைகள். வாப்பா சேகரு, வா, வாமா சுமதி, இதுதான் எங்க வீடு. இதோ இது என் மருமக சுகன்யா, இது என் மூத்த பேத்தி செல்வி, இது அலசு பவித்ரா என்று பொன்னி அவர்களுக்கு அறிமுகம் செய்தாள். சுமதியும் சேகரும் சுகன்யாவை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் வந்தனர். சுமதி சுகன்யாவை பார்த்து அன்போடு அருகில் வந்தாள். இது உங்களுக்கு எத்தனாவது மாசம் என்று அவள் கேட்டதும் சுகன்யாவிற்கு ஒன்றும் புரியாமலேயே 9வது மாசம் முடிய போகுது, இன்னும் 2 நாளையில ஆகிடும்னு டாக்டர் சொன்னாங்க என்றால் தயங்கி கொண்டு. ஏய் புள்ள, என்ன அப்படி சந்தேகமா பாக்குற? இவங்க யாருன்னு தெரியலையா? உன் கல்யாணத்துக்கு கூட வந்திருந்தாங்களேடி. அது சரி, அந்த கலவரத்துல இதெல்லாம் உனக்கு எங்க ஞாபகம் இருக்க போகுது? இது சேகரு, எங்க மூத்தாரு பையன், சென்னையில பெரிய இடத்துல வேலை பாக்குறான். இது சுமதி, அவனோட சம்சாரம். இவ கூட பெரிய பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கா. இவங்க நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாங்களாம். நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் இல்ல, அப்ப பார்த்தேன். நாம இங்க கொல்லையில வந்து தங்கினது இவங்களுக்கு தெரியல, நாம எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதுதான் என்னை பார்த்ததும் என் புள்ள சித்தின்னு கட்டிக்கிட்டு அழுதுட்டான். பிள்ளைங்களை கையோட கூட்டியாந்துட்டேன். அவங்களுக்கு சோறாக்கி போடணும், போய் ஒலைய வெயி, நான் குழம்பாக்கிடுறேன். கண்ணுங்களா, வாங்க உள்ள செத்த நேரம் உட்காருவீங்க என்று அவர்களை உள்ளே அழைத்து சென்றாள் பொன்னி. அந்த 2 பிள்ளைகளை பார்த்ததும் சுமதிக்கு முகத்தில் மகிழ்ச்சி. அவர்களை அருகே அழைத்து தன் கையில் இருந்த சாக்லேட் பாக்ஸை கொடுத்தாள். 2 வாண்டுகளும் அவளிடம் ஒட்டிக்கொள்ள அவர்களை அணைத்தபடி உள்ளே சென்றாள். சுகன்யா தள்ளாடி கொண்டு உள்ளே செல்ல, ஏமா சுகன்யா, நீ ரொம்ப முடியாம இருக்கிற போல இருக்கு, நீ ரெஸ்ட் எடுத்துக்கோமா, நான் சுமத்திய செய்ய சொல்றேன் என்ற சேகரை பார்த்த சுகன்யா, இருக்கட்டும் மாமா, அவங்க எதுக்கு வந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு, நான் பாத்துக்கிறேன் என்று மூச்சு வாங்க கூறிவிட்டு உள்ளே சென்றாள். இல்ல சுகன்யா, நான் பாத்துக்கிறேன் என்று பொன்னியுடன் உள்ளே சென்ற சுமதி 1/2 மணி நேரத்தில் சமையல் வேலைகளை முடித்துவிட்டு பிள்ளைகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். பொன்னி அனைவருக்கும் சாப்பாடு பரிமாற சாப்பிட வந்து அமர்ந்த சேகர், ஆமா சித்தி, நம்ம குணா எங்க? வேலைக்கு போயிருக்கான்னு சொன்னீங்க, மணி 9 ஆகுது, இன்னுமா வரல என்றான் சுற்றி பார்த்து கொண்டு. அவன் ஒரு குடிகாரன், அவனை பெத்ததுக்கு எல்லாம் என் தலைவிதி. இவ வந்தாவது அவனை மாத்துவான்னு தான் இவளை கட்டி வச்சேன். ஆனா பாவம், என்னோட சேர்ந்து இந்த அப்பாவையும் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டா. இதோ பாரு, 2 பொட்ட பிள்ளைங்க, இது முகத்தை பார்த்தாவது திருந்துவான்னு பார்த்தா அதுவும் நடக்கல. இந்த ராசத்துறைக்கு ஆம்பளை வாரிசு வேணும்னு பாவம் இவளை படாத படுபடுத்துறான். குடி கும்மாளன்னு ஊருக்குள்ள இருந்த அந்த ஒத்த வீட்டையும் வித்துப்புட்டான். இப்பதோ கொல்லையில வந்து குடிசைய போட்டுக்கிட்டு தனியா தங்கிட்டு கிடக்கும்.
தினமும் குடிச்சுப்புட்டு புள்ள தச்சு பொண்ணுன்னு கூட பார்க்காம அவளை இழுத்து போட்டு அடிக்கிறது. பொழுதன்னைக்கும் நானும் இவளும் கொல்லையில வேலை பார்த்துட்டு அழைச்சு களைச்சு வந்தா சோறு சரியில்லை, குழம்பு சரியில்லைன்னு இவன் கிட்ட வம்பு. இது ஒரு வாய் செத்த பூச்சி. இன்னைக்கோ நாளைக்கொன்னு வயிற்ற தள்ளிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இதோ பாரு, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு முந்தானித்து போனவன் இன்னும் வீட்டுக்கு வரல. இந்த காட்டுக்குள்ள நான் இவங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் சொல்லு? ஏன் சித்தி, இன்னும் அவன் திருந்தல? அவன் திருந்த மாட்டான் கண்ணு. இந்த லட்சணத்துல இந்த வாட்டியும் பொட்ட புள்ளைய பெத்துட்டா இவளை அடிச்சே கொன்னுடுவானா. அப்படி பொட்ட புள்ள பிறந்தா அது கொன்னு போட்டுடு என் கண்ணிலேயே வைக்காதன்னு சொல்லிட்டு போனான். எங்கதான் போவாரு உங்களை இப்படி தனியா விட்டுட்டு என்று சுமதி ஆச்சரியமாக கேட்க, அது ஏங்கா கேக்குறீங்க? குத்தாலத்துல ஏதோ ஒரு பொம்பளைய வச்சுட்டு இருக்கான்னு அரசல் புரசலா சொல்றாங்க. ஆனா அவர் அப்படியெல்லாம் இல்லைன்னு சத்தியம் பண்றாரு. வாரத்துக்கு 2 நாள் இல்ல 3 நாள் தான் இங்க தங்குறாரு. மத்தபடி எங்க போறாரு என்ன எதுன்னு தெரியல. சம்பள பணமும் எதுவும் கொண்டாந்து கொடுக்கற மாட்டாரு. நானும் அத்தையும் கூலி வேலைக்கு போய் தான் வயித்த கழுவுறோம். இப்ப 1 வாரமா நானும் போறதில்ல. பாவம், அத்தை தான் எல்லாம் பாத்துக்கிறாங்க. அப்ப இந்த குழந்தைங்க படிப்பு என்றாள் சுமதி. எப்படியோ அதுங்க படிப்பை மட்டும் நான் நிறுத்தல. நான் தான் படிக்காம இப்படி அல்லாடுறேன். என் பிள்ளைங்களை நல்லா படிக்கணும். அதுக்காக தான் அந்த டீச்சர் அம்மா கிட்ட சொல்லி நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டேன். பெரியவ 5வது படிக்கிறா, சின்னவ இப்பதான் 1வது படிக்குது. ரொம்ப நல்லா படிக்குதுங்க என்றாள் சுகன்யா புன்னகையோடு. இதுவரை சோர்ந்திருந்த அவளது முகம் தனது மகள்களை பற்றி பேசும்போது புத்துணர்ச்சியாக திகழ்வதை கவனித்த சுமதி லேசாக சிரித்தாள். சரி, இப்ப இந்த குழந்தை பொண்ணா பிறந்துட்டா என்ன பண்ணுவீங்க என்று தங்கிக் கொண்டே கேட்ட சுமதியை பார்த்த சுகன்யாவின் முகம் டக்கென மாறியது. அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அதுதான் எனக்கும் தெரியலக்கா. அவரு என்ன கொன்னு போட்டாலும் பரவாயில்ல. ஒண்ணுமே தெரியாத இந்த பிஞ்ச ஏதாவது பண்ணிட்டா நான் என்ன பண்றது? அதுவும் இல்லாம என் 2 குழந்தைங்க நான் இல்லாம அனாதையா நின்னுடும். அதுக்குதான் பயமா இருக்கு என்று நடுங்கிக் கொண்டே கூறினாள். சுகன்யா, அப்படிலாம் பயப்படாதம்மா. அவன் சும்மா அப்படி மிரட்டுவான். பெத்த குழந்தைய யாராவது கொல்லுவாங்களா? மாமா, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி பிறந்த ஒரு குழந்தைய என்று விம்மினாள் சுகன்யா. சேகரும் சுமத்தியும் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த காலத்துல இப்படி கூடவா பண்ணுவாங்க? எந்த காலமா இருந்தா என்ன ராசாத்தி? பொட்ட புள்ளிய பெத்தவங்கள எப்ப வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தாம இருக்காங்களோ, எப்ப அதுங்களையும் சரிசமா நினைக்கிறாங்களோ அப்பதான் இந்த கொடுமையெல்லாம் மாறும். பொட்ட புள்ளைய பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதுங்களை பணத்துக்காக படாத பாடுபடுத்துற மனுஷங்க இப்போ இருக்கதானே செய்யறாங்க. அப்படி நம்ம கண்ணெதிர்க்க அதுங்க படுற அவசிய பார்க்க முடியாம தான் அதுங்களை கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அனுப்பிடுறாங்க கொஞ்சம் பேரு. என் பையன் மாதிரி இருக்கிறவனுங்க அவங்க குடிச்சிட்டு திரிய பணம் வேணும்ன்றதுக்காக இப்படி பண்றானுங்க. இந்த மனுஷங்கள்லாம் எப்ப மாறுவாங்களோ அது வரை இப்படிதான் கண்ணு நடக்கும் என்றாள் பொன்னி சலிப்பாக. இதற்குள் சுகன்யா ஆ என அலறிக்கொண்டு கீழே சாய அவளை டக்கென தாங்கி பிடித்தாள் சுமதி. அடடா, புள்ளைக்கு வலி வந்துடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன் என்று பதறினாள் பொன்னி. குழந்தைகள் இருவரும் அலற ஆரம்பித்தனர். அவர்களை சமாதானப்படுத்தி அணைத்து கொண்ட சேகர் செய்வதறியாமல் திகைத்தான். அத்தை, இங்க ஆஸ்பத்திரி எங்க இருக்கு என்று பதறினாள் சுமதி. 2 கிலோமீட்டர் போகணும் ஆத்தா. சரி, என்னங்க போய் கார் எடுங்க என்று சேகரை பார்த்து சுமதி கத்த, டக்கென பிள்ளைகளை அவளிடம் விட்டு விட்டு சேகர் வெளியே ஓடினான். பொன்னியும் சுமதியும் அவளை பிடித்து கொண்டு காரில் ஏற 2 குழந்தைகளையும் தன் மடியில் அமர வைத்துக் கொண்டாள் சுமதி. கார் விரைந்தது. ஹாஸ்பிட்டலில் வாசலில் கால் நிற்க வீல் சேரை இழுத்து வந்து வார்ட்பாயும் நர்ஸும் அவளை பிரசவ அறைக்கு அழைத்து சென்றனர். அங்கிருந்த பெஞ்சில் குழந்தைகளை வைத்துக் கொண்டு சுமதி அமர்ந்தாள். பொன்னி தவிப்போடு அங்கும் இங்கும் அலைய சேகரின் முகத்தில் கலவரம் தெரிந்தது. சற்று நேரத்தில் 2 குழந்தைகளும் சுமதியின் மடியில் தூங்கிவிட அவர்களை அமைதியாக தட்டி கொடுத்து கொண்டிருந்தாள் சுமதி. உள்ளிருந்து டாக்டர் வர அவரிடம் ஓடிய பொன்னியை பார்த்த டாக்டர், சுகப்பிரசவம் தான், 2 பேரும் நல்லா இருக்காங்க, கொஞ்ச நேரத்துல வார்டுக்கு மாத்திடுவோம், அங்க வந்து பாருங்க என்றார். அப்பாடி, என் குலதெய்வமே என்று மனதில் நினைத்து கொண்ட பொன்னி, ஆமா டாக்டர், குழந்தை என்று தயங்கினாள் பொன்னி.
பொம்பளை குழந்தைதான் என்று சிரித்து கொண்டே டாக்டர் செல்ல தொப்பென்று பெஞ்சில் அமர்ந்தாள் பொன்னி. சேகர் அவளிடம் ஓடி வந்து, சித்தி என்னாச்சு, எதுக்கு இப்படி இடிஞ்சு போய் உக்காந்துட்டீங்க என்றான். கண்ணு, இந்த வாட்டியும் பொட்ட புள்ளிய பெத்துட்டாளே, நான் என்ன பண்ணுவேன்? அந்த ராட்சசனுக்கு தெரிஞ்சா குழந்தைய என்ன பண்ணுவானோ என்று அழ ஆரம்பித்தாள். பிள்ளைகளை பெஞ்சில் படுக்க வைத்து விட்டு அவளிடம் ஓடி வந்த சுமதி, அத்தை என்ன அத்தை, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க? முதல்ல குழந்தைய பாப்போம் வாங்க. சுகன்யாக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும், வாங்க என்று அவளை அழைத்து சென்றனர் இருவரும். சுகன்யா அருகில் அந்த பிஞ்சு கை கால்களை அசைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்க அவளை தடவியபடி கண்கள் குளமாக அவளை வெறிக்க பார்த்து கொண்டிருந்தாள் சுகன்யா. பரபரப்பாக அவளிடம் சென்றனர் மூவரும். அந்த பிஞ்சை பார்த்ததும் சுமதிக்கு கண்கள் கலங்கியது. கொழு கொழுவென்று ரப்பர் பொம்மை போல் இருந்த அந்த பிஞ்சை வாரி எடுத்தாள். அவள் மேனி முழுவதும் சிலிர்த்தது. அந்த பிஞ்சும் அவளை பார்த்து கொண்டிருந்தது. இதை பார்த்த சேகர், குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? ஆமா, அவ உன்னையே அப்படி பாக்குறா, ஆச்சரியமா இருக்கே என்றான் சுமதியை பார்த்து. ஆமாங்க, பாருங்களேன் எப்படி என்ன பாக்குறான்னு என்று சுமதி சிரித்து கொண்டே கூற, அக்கா என்று மெலிதாக அவளை அழைத்தாள் சுகன்யா. நிமிர்ந்து அவளை பார்த்து சுமதி, என்னம்மா என்று அவள் அருகில் வந்தாள். அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா என்றாள் மூச்சு வாங்க. என்னம்மா சொல்லு. அக்கா, மாமா இந்த குழந்தைய நீங்க எடுத்துட்டு போயிடுறீங்களா என்றாள் குரல் கம்ம. அனைவரும் அதிர்ந்தனர். சுமதியின் முகத்தில் ஆச்சரியம், சந்தோஷம், கலவரம் அனைத்து உணர்ச்சிகளும் தெரிந்தது. என்னம்மா சொல்ற என்றான் சேகர் பதட்டமாக. ஆமா சேகரு, அவள் சொல்றது சரிதான், நானே உன்கிட்ட கேட்கலான்னு இருந்தேன் என்று கண்களை தன் முந்தானையால் துடைத்து கொண்டாள் பொன்னி. சித்தி, என்ன சித்தி, பிறந்த குழந்தை, அதுவும் பால் குடிக்கிற குழந்தை? என்னங்க, அதெல்லாம் நாம பாத்துக்கலாம், அவங்கதான் சொல்றாங்களே என கெஞ்சினாள் சுமதி. ஏய் சுமதி, ஒரு தாய்கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது பாவம். என்னங்க, நாமளாத வலுக்கட்டாயமா பிரிக்கல, அவங்க தானே தர்றாங்க. நமக்கும் கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுக்கு மேல குழந்தை பிறக்காதுன்னு டாக்டருங்கெல்லாம் சொல்லிட்டாங்க. கடைசியா நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போலான்னு நாம இங்க வந்தோம். அந்த கடவுள் தான் இப்படி ஒரு புதையல நமக்கு கொடுக்குது. அத நீங்க ஏன் தடுக்கிறீங்க? சுமதி, நான் தடுக்கலடா, ஆனா சேகரு, இந்த குழந்தைய அவ அப்பா பார்த்தா கட்டாயம் உயிரோட விட மாட்டான். உன்கிட்ட இருந்தாலாவது அது பொழைச்சி கிடக்கும். அது தலையெழுத்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்நேரம் பார்த்து ஆண்டவன் உங்களை இங்க அனுப்பி இருக்காரு. அவன் வர்றதுக்குள்ள நீங்க இந்த குழந்தைய எடுத்துட்டு போயிடுங்க, நாங்க அவன்கிட்ட ஏதாவது சொல்லிடுறோம் என்றாள் பொன்னி. இந்த டாக்டர்லாம் ஏதாவது சொன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், எல்லாருக்கும் என் புள்ளைய பத்தி நல்லா தெரியும். ஆமா மாமா, தயவு செஞ்சு என் புள்ளைய காப்பாத்துங்க, இனிமேலும் நீங்க தான் அது அப்பா அம்மா என்று கையெடுத்து வணங்கினாள் சுகன்யா. சரி சுமதி, குழந்தை எடுத்துக்க போலாம் என்றான் சேகர் அமைதியாக. சுமதியின் மனது துள்ளி குதித்தது. குழந்தையை எடுத்துக்கொண்டு செல்ல தயாராகினாள். அக்கா, ஒரு நிமிஷம் என்று தன் குழந்தையை வாங்கி தன் மார்போடு அணைத்து கொண்டு அவள் நெற்றியில் முத்தமிட்டாள் சுகன்யா. இதை பார்த்து சேகரின் மனது கலங்கியது. பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டு சுமதியிடம் குழந்தையை கொடுத்தாள். அவள் முகம் சிவந்தது. குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்ற சுமதியும் சேகரும் அவளுக்கு நித்யா என்று பெயர் வைத்து அவளை தான் பெற்ற பிள்ளையாகவே நினைத்து மிகவும் கொண்டாடினர். அவளுக்காக விதவிதமான பொம்மைகள், காஸ்ட்லியான உடைகள், பால் பவுடர், தொட்டில், மெத்தை என சகல வசதிகளும் செய்து கொடுத்தான் சேகர். சுமதி அவளை கீழே விடாமல் தன் மார்போடைய வைத்து வளர்த்தாள். அவள் பார்க்கும் அனைத்தையுமே வீட்டில் வாங்கி குவித்தனர். அந்த பிஞ்சும் சுமதியிடமும் சேகரிடமும் அன்பை கொட்டியது. சேகர் அவ்வப்போது ஊரில் இருக்கும் சுகன்யாவின் பிள்ளைகளின் படிப்பிற்காக தனது சித்திக்கு பணத்தை அனுப்பி கொண்டிருந்தான். சுமதி சேகர் வாழ்வில் நித்யா வந்தது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமாக நினைத்து அவளை தேவதையாக தங்கள் மனதில் கொண்டாடி வந்தனர். 5 வருடங்கள் உருண்டோடியது. அம்மா, அம்மா, என்னம்மா பண்றீங்க? சீக்கிரம் வாங்க, எனக்கு தூக்கமா வருது என்று பெட்ரூமில் இருந்து குரல் கொடுத்தாள் நித்யா. தோ வரண்டி செல்லம், இன்னைக்கு அப்பா உனக்கு புது ட்ரெஸ் வாங்கி வந்தார் இல்ல, அதை எடுத்து பீரோல வைக்க வேண்டாமா என்று சேகர் அன்று அவளுக்கு வாங்கி வந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸை பீரோவில் வைத்து திணித்து கொண்டிருந்தாள் சுமதி. இடமே இல்ல,
நாளைக்கு ஒரு குட்டி பீரோக்கு ஆர்டர் கொடுக்கணும் என்று கூறிக்கொண்டே அதை வைத்துவிட்டு தனது அன்பு மகளின் அருகில் படுத்தாள். அவளை கழுத்தோடு கட்டி கொண்டாள் நித்யா. என்ன அம்மாவும் பொண்ணும் படுத்தாச்சா? இந்த அப்பாவை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்துட்டீங்களா என்று நித்யாவை பிடித்து பலவந்தமாக இழுத்து கட்டி கொண்டான் சேகர். அப்பா நீங்க இல்லாமலா? தோ இந்த பிளேஸ் உங்களுக்கு தான் என்று சற்று நகர்ந்து தனது தந்தைக்கு இடத்தை சரி செய்து கொடுத்த நித்யாவை முத்தமிட்டான் சேகர். சரி நல்லா படுத்தாச்சா? அம்மா இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் தூங்கணும் என்றால் சுமதியை பார்த்து. என்ன ஸ்டார்ட் பண்ணணும் என்று சிரித்து கொண்டே கேட்ட சுமதியை பார்த்து, அம்மா ப்ளீஸ்மா தினமும் உங்களுக்கு சொல்லணுமா, வேணும்னு பண்றீங்க நீங்க என்று செல்லமாக அடம் பிடித்தாள் நித்யா. ஏய் குழந்தைய அழவிக்காத, உங்க அம்மாக்கு மனசுக்குள்ள பெரிய சித்ராம்மான்னு நினைப்பு. ஏதோ குழந்தை உன் பாட்டை கேட்டு தூங்குறாளேன்னு பேசாம இருக்கேன். இப்ப பாட போறியா இல்லையா என்றான் பொய்யான கோபத்தோடு. அவனை திரும்பி பார்த்த நித்யா, அப்பா எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க? பாவம் அம்மா. அம்மா நீங்க பாடுங்கம்மா, உங்க பாட்டை கேட்டாதான் நான் தூங்குவேன். அந்த கண்ணன் பாட்டு அதுதான் வேணும். ஏய் குட்டிமா தினமும் அதையே கேக்குறியே, உனக்கு போர் அடிக்கல? இல்லம்மா அது நீங்க பாடும்போது எனக்கு நல்லா தூக்கம் வரும். மேல கிளவுட்ஸ்ல நடுவுல உங்க கூட நான் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும் என்று அவளை இருக்க அணைத்தாள். சேகர் அவர்களை பார்த்து புன்னகை செய்தான். என் செல்லம் என்று அவளை வாரி எடுத்த சுமதி அந்த பாட்டை பாட ஆரம்பித்தாள். ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கஞ்சினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ என்று அவள் பாட ஆரம்பித்ததும் சற்று நேரம் அவளை பார்த்து கொண்டிருந்த அந்த சின்னஞ்சிறு விழிகள் மெதுவாக மூடிக்கொண்டது. அதை பார்க்கும் போது மலர்ந்திருந்த ரோஜா இதழ்கள் இரவில் குவிந்தது போல் இருந்தது. அவளை மெதுவாக தட்டி கொண்டு மெய்மறந்து சுமத்தி பாடி முடித்ததும் அந்த ரோஜா மலர் நன்கு உறங்கி கொண்டிருக்க அவள் அருகில் சேகரும் உறங்கி போயிருந்தான். இதை பார்த்து சிரித்து கொண்டே அமைதியாக லைட்டை ஆஃப் செய்துவிட்டு தன் மகளை அணைத்தபடி அவள் அருகில் படுத்தாள் சுமதி. மறுநாள் காலை தனது மகளை அழைத்து கொண்டு சேகர் புறப்பட, செல்லம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடணும் சரியா? மிஸ் சொல்றத நல்லா கவனி. அம்மா உனக்கு லஞ்ச் எடுத்துட்டு வருவேன். இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன வேணும்? அம்மா கர்ட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வேணும். அப்படியே கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு வாங்க என்றாள் நித்யா தனது தந்தையுடன் வண்டியில் அமர்ந்து கொண்டு. எதுக்குமா என்றான் சேகர் அவள் முகத்தை நிமிர்த்தி பார்த்து. அப்பா அம்மா செய்யற பொட்டேட்டோ ஃப்ரை என் ஃப்ரெண்டு ஆகாஷுக்கு ரொம்ப பிடிக்கும், அதுதான் அவனுக்கும் கொடுக்கணும். இல்லைன்னா அவன் என்னோடது எல்லாம் எடுத்துப்பான். அம்மாவும் பாவம்னு கொடுத்துடுவாங்க என்றாள் நித்யா தனது தாயை பார்த்து கொண்டு. என்ன கொடுமை சரிது, உங்க அம்மா பண்ற உருளைக்கிழங்குக்கு இப்படி ஒரு ஃபேனா என்று சலித்து கொண்டான் சேகர். போதும் நிறுத்துங்க என்று அவனை செல்லமாக முதுகில் அடித்தாள் சுமதி. சரிடா கண்ணு, நான் நிறைய எடுத்துட்டு வரேன், பார்த்து பத்திரம். என்னங்க குழந்தை இறக்கி விட்டுட்டு எனக்கு போனை போடுங்க. சரிம்மா நான் தான் செய்வேனே, அதை வேற தினமும் சொல்லணுமா என்று வண்டியை ஸ்டார்ட் செய்தான் சேகர். அவர்களுக்கு டாட்டா காட்டிவிட்டு உள்ளே வந்து உருளைக்கிழங்கை எடுத்து குக்கரில் வைத்தாள் சுமதி. காலின் பெல் சத்தம் கேட்டது. தனது குழந்தையுடன் கதைகள் பேசிக்கொண்டே சென்ற சேகர் குழந்தையை பள்ளியில் விட்டுவிட்டு சுமதிக்கு போன் செய்தான். அவள் பேச்சில் ஏதோ தடுமாற்றம் இருந்ததை உணர்ந்தான். ஆபீஸிற்கு சென்ற சேகருக்கு அங்கு பணியில் கவனம் செல்லவில்லை. என்ன ஆச்சு சுமதிக்கு? எப்பவும் கலகலன்னு பேசுவா, ஆனா இன்னைக்கு என்னவோ போல பேசுறா. காலையில வரும்போது கூட நல்லா தானே இருந்தா. ஒருவேளை உடம்புக்கு ஏதாவது முடியலையா? எதுவா இருந்தாலும் அவளே மனசுல வச்சுப்பா, ஒன்னும் வெளியில சொல்ல மாட்டா. அதுதான் அவகிட்ட என்று தனக்குத்தானே மனதிற்குள் குழம்பியவன் அன்று மதியத்திற்கு மேல் இருப்பு கொள்ளாமல் வீட்டிற்கு சென்றான். உள்ளே புதிதான குரல் கேட்டது. உள்ளே சென்ற சேகரை அப்பா என்று ஓடி வந்து அணைத்து கொண்டாள் நித்யா. ஏய் குட்டிமா, என்ன இன்னைக்கு நீ ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டியா என்று அவளை வாரி எடுத்தான். ஆமாப்பா, அம்மா லஞ்ச் பீரியட் அப்பவே வந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. கெஸ்டா? யாருடாது என்று அவளை தூக்கி கொண்டு உள்ளே சென்றான் சேகர். உள்ளே சோஃபாவில் சுமதியுடன் பேசிக் கொண்டிருந்த பொன்னி சேகரை பார்த்து முகம் மலர்ந்தாள்.
தம்பி சேகரு, எப்படி கண்ணு இருக்க என்று அவனிடம் ஓடி வந்தாள். நான் நல்லா இருக்கேன் சித்தி. ஆமா, எப்ப வந்தீங்க? ஏன் சுமதி, எதுக்கு சித்தி வந்தது எனக்கு போன்ல சொல்லல என்று சுமதியிடம் கேட்டான் சேகர். அவள் முகம் அழுது அழுது வீங்கிருந்தது. அவள் அமைதியாக உள்ளே சென்றாள். சேகருக்கு குழப்பம் அதிகமானது. அவளை பார்த்து கொண்டே சோஃபாவில் அமர்ந்த சேகர், சித்தி இப்படி உட்காருங்க. எப்ப வந்தீங்க? ஊர்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஆ, இருக்கும் தம்பி. என் புள்ள முன்ன போல இல்ல, நல்லா திருந்திட்டான். எல்லாம் அந்த மாரியாத்தா கருணை தான். இப்பெல்லாம் குடிக்கிறது இல்ல, பிள்ளைங்க மேல பாசமா இருக்கான். நல்லா சம்பாதிக்கிறான். மொத்த பணமும் என்கிட்ட தான் கொடுக்கறான். என் மூத்த பேத்தி அதுதான் செல்வி, 10வதுல பள்ளிக்கூடத்திலேயே முதலா வந்தது. அதுக்கு அவன் அப்ப ஊரையே குட்டி விருத்து விச்சுப்புட்டானா பாரு. சின்னது பவித்ராவும் நல்லா படிக்கிறா. அதுங்க வளர வளர அவனுக்கு அதுங்க அருமை நல்லா தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்பெல்லாம் பொறுப்பா இருக்கான். சுகன்யா எப்படி இருக்கா? ஆ, அவதான் நாளுக்கு நாள் மனசுக்குள்ள புழுங்கிக்கிட்டு கிடக்கா. நானும் எவ்வளவோ சமாதானம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவளாலதான் முடியல. என்ன சித்தி, என்ன ஆச்சு? எல்லாம் இந்த குழந்தையால தான் என்றால் பொன்னி அருகில் இருந்த நித்யாவை பார்த்து. சேகர் டக்கென நித்யாவை அழைத்து, செல்லம் நீ போய் உள்ள அம்மா கூட விளையாடு, நான் பாட்டி கிட்ட பேசிட்டு வரேன் என்றான். சரிப்பா பாட்டி, நான் உங்களுக்கு அப்புறம் என்னோட டாய்ஸ் எல்லாம் காட்டுறேன் என்று பொன்னிடம் கூறிவிட்டு உள்ளே ஓடினாள் நித்யா. சரிடா கண்ணு என்று அவளை வாரி முத்தமிட்டாள் பொன்னி. அவள் சென்றதும், இப்ப சொல்லுங்க சித்தி, என்ன ஆச்சு? தம்பி, குழந்தைய கொடுத்ததுல இருந்து சுகன்யா அவன் நினைப்பாலேயே தவிச்சிட்டு இருக்கா கண்ணு. என்ன இருந்தாலும் பெத்தவ இல்ல. ஒரு பக்கம் தன் குழந்தை நல்லா இருக்கான்னு அவளுக்கு அவளே சமாதானப்படுத்திக்கிட்டாலும் ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள அழுது வெடிச்சிடுறா. அவளை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு கண்ணு. இந்த பையன் திருந்துவான்னு தெரிஞ்சிருந்தா நாங்க அந்த குழந்தைய கொடுத்திருக்க மாட்டோம். அவசரப்பட்டுட்டோமோன்னு அவ ஒவ்வொரு நாளும் புழுவா துடிக்கிறா. அதை என்னால பார்க்க முடியல. அதனால என் பையன் கிட்ட உண்மையா சொல்லிட்டேன். அவனும் அழுது அமக்கலம் பண்ணிட்டான். குழந்தைய பார்க்கணும்னு சொல்றான். நான் அவனுக்காக கூட பார்க்கல. ஆனா சுகன்யாவை பார்த்தாதான் பாவமா இருக்கு. அதனால குழந்தைய கூட்டிட்டு போலான்னு வந்தேன். சித்தி, என்ன சொல்றீங்க? அவ எங்க உயிரு. அவ இல்லாம எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்று துடித்தான் சேகர். ஆமா கண்ணு, அது எனக்கு தெரியுது. காலையில நான் வந்து சொன்னதும் சுமதி கூட அழுது அழுது நொந்து போச்சு. அது முகத்தை பார்க்கவே எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா பெத்தவ ஒருத்தி அங்க அல்லாடுறா. அதையும் என்னால பார்க்க முடியல கண்ணு. சித்தி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா கண்ணு, இத உன் காலா நினைச்சுக்கிறேன். தயவு செஞ்சு நீதான் இதுக்கு ஒரு வழி சொல்லணும் என்று அவன் கைகளை பற்றி கொண்டு கதறினாள் பொன்னி. தர்ம சங்கட நிலையில் தவித்த சேகர் அமைதியாக எழுந்து உள்ளே சென்றான். சுமதியின் அருகில் அமர்ந்தவன் அவள் முகத்தை பார்க்காமல் அப்படியே கட்டிலில் சாய்ந்தான். டக்கென விழிப்பு வந்தவன் கண்களை திறந்து எழுந்து அமர்ந்தான். வெளியே நன்கு இருண்டிருக்க சுமதி நித்யாவை மடியில் போட்டுக்கொண்டு ஆயர்பாடி மாளிகையில் என்ற பாடலை நடுக்கத்தோடு பாடிக்கொண்டிருந்தாள். குழந்தை அவள் மடியில் நன்கு தூங்கிக் கொண்டிருந்தாள். மெதுவாக எழுந்து வெளியே சென்று பார்த்த சேகர் அடுத்த அறையில் பொன்னி தூங்கிக் கொண்டிருக்க அமைதியாக வந்து சுமத்தின் அருகில் அமர்ந்தாள். சுமதி என்று அவன் அழைக்க ஒரு நிமிடம் அவனை வெறிக்க பார்த்தவள் வாயில் சேலையை வைத்துக் கொண்டு ஓவென கதறினாள். செல்லம் செல்லம், இங்க பாரு, அழாத அழாதடா, என்னால் அதை பார்க்க முடியாது என்று பதறிக்கொண்டு அவளை தாங்கி பிடித்தான். என்னங்க, குழந்தைய விட்டுட்டு நாம எப்படி? இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், நீதான் கேட்கல. இப்படி ஒரு நிலைமை வருன்னு எனக்கு தெரியும். என்ன இருந்தாலும் அவங்க பெத்தவங்க, குழந்தை அவங்களுக்கு தான் சொந்தம். இருக்கலாம், ஆனா அந்த குழந்தைய வளர்த்தவன் நானு. அவங்களுக்கு தெரியுமா இவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு? அவ என்னெல்லாம் பண்ணுவா, எதெல்லாம் விரும்புவான்னு அவங்களுக்கு தெரியுமா என்று கதறினாள். செல்லம், என்ன இருந்தாலும் ஒரு தாய்க்கு என்று அவன் வாயெடுப்பதற்குள், அப்ப நான் தாய் இல்லையா? என் மனசு என்ன மறக்கட்டையா என்று மீண்டும் கதறினாள் சுமதி. செல்லம், இதோ பாரு, இவ வளர்ந்தா ஒரு நாள் இவளை கட்டி கொடுத்து நாம வேற வீட்டுக்கு அனுப்பதானே போறோம். அது போல என்று அவன் கூறுவதற்குள் அவன் தொண்டை அடைத்து பேச்சு தடுமாறியது. என்னங்க, என்ன சமாதானப்படுத்த நீங்க ட்ரை பண்ணாலும் உங்களால முடியாது. அது
எனக்கு தெரியும். இல்ல செல்லம், நம்ம மனச நம்ம கல்லாக்கிட்டு தான் ஆகணும். பாவம், வளர்த்த நமக்கே இப்படி இருக்கும் போது பெத்தவ அவளுக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு வழியாக அவளை சமாதானப்படுத்தினான் சேகர். இரவு முழுவதும் தனது மகளை பார்த்தபடி இருவரும் அமர்ந்திருக்க, அன்று காலை மரக்கட்டையாக ஊருக்கு கிளம்பி கொண்டிருந்த சுமதி தனது மகளின் துணிகளை அழுது கொண்டே பெட்டியில் அடுக்கினாள். பொன்னி எழுந்து உற்சாகமாக கிளம்ப, வெளியே பேப்பரை படிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த சேகரின் அருகில் சென்று நின்றாள் நித்யா. அப்பா, நாம ஊருக்கு போறோமா? அம்மா சொன்னாங்களே என்றாள். ஆமாண்டா கண்ணு என்று அவளை தூக்கி மடியில் வைத்து கொண்டான். அப்பா, போயிட்டு எப்ப வருவோம்? வருவோம். ஆமா, நீ ரெடி ஆகலையா? இல்ல, அம்மா என்னவோ ஒரு மாதிரி இருக்காங்க. எப்பவும் எங்கேயாவது போகும்போது ஹாப்பியா எனக்கு ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்காங்க. அப்படி எங்க போறோம்ப்பா நம்ம? அதோ அந்த பாட்டி கூட அவங்க ஊருக்கு. அப்பா, எனக்கு அந்த பாட்டிய பிடிக்கல, நான் அங்க வரல என்றாள் நித்யா தனது தந்தை மீது சாய்ந்து கொண்டு ரகசியமாக. எதுக்குடா அப்படி சொல்ற? ஆமாப்பா, ஆமாப்பா, நேத்து அவங்க வந்ததுல இருந்து அம்மா கிட்ட என்னவோ சொன்னாங்க. அப்ப இருந்து நம்ம அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. அப்புறம் என்னையும் தூக்கி வச்சுக்கிட்டு, நான் தான் உன் பாட்டி, உனக்கு அக்காங்க இருக்காங்க, உங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க, நாம போலாமான்னு சொல்றாங்க. என் அப்பா அம்மா தான் இங்க இருக்கீங்களே, அப்புறம் அவங்க யார சொல்றாங்க என்றால் சந்தேகமாக அவனை பார்த்து. அது அது அவங்க சும்மா சொல்றாங்க. நாம அவங்க ஊருக்கு போலாம் வா, அங்க நிறைய செடிங்க இருக்கும், கோழி அப்புறம் ஆடு எல்லாம் இருக்கும். அப்படியா? ஐயா ஜாலி என்றால் நித்யா கைகளை தட்டி கொண்டு. அனைவரும் புறப்பட இந்த பிரயாணம் சுமதியின் மனதில் நரக வேதனையாக இருந்தது. அவள் மடியில் சாய்ந்து கொண்டிருந்த நித்யாவை அவள் நிமிடத்திற்கு நிமிடம் முத்தம் விட்டு கொண்டிருந்தாள். அவளை வாரி அணைத்தாள், கொஞ்சி தீர்த்தாள். இதையெல்லாம் பார்க்க பார்க்க சேகருக்கு மனது துடித்தது. கார் வந்து நின்றதும் வாசலுக்கு ஓடி வந்தனர் குணாவும் சுகன்யாவும். அவளை பார்த்து சுமதிக்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. வாடி வதங்கி சோர்ந்து போயிருந்த அந்த தாயின் முகத்தில் குழந்தை ஏக்கம் அப்பட்டமாக தெரிந்தது. தனது கன்றை பார்க்க போகும் பசுவை போல ஓடி வந்த சுகன்யா அவளை பார்த்து நின்றாள். நித்யாவை அவளிடம் கொடுத்த சுமதி வெறிக்க அவளை பார்த்து கொண்டிருக்க, அந்த குழந்தையை வாரி தன் மார்போடு அணைத்த சுகன்யா ஓவென அலறினாள். அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று அறியாமல் அனைவரும் தவிக்க, குழந்தை மிரண்டு கொண்டு அம்மா அம்மா என்று சுமதியை பார்த்து கத்தியது. என் செல்லம், என்ன பாருடி, அம்மாவை பாருடி என்று பைத்தியக்காரியாகவே மாறிவிட்டாளோ என்று சந்தேகப்படும் அளவிற்கு சுகன்யா அவளை உடல் முழுவதும் முத்தம் கொடுத்து இருக்க அணைத்து கொண்டாள். இதை பார்த்து செய்வது அறியாமல் அனைவரும் நின்றது போல் சுமதியும் கலங்கிய கண்களுடன் நின்றாள். பிறகு ஒரு வழியாக சமாதானமான சுகன்யாவை அழைத்து கொண்டு குணா உள்ளே செல்ல அனைவரும் உள்ளே சென்றனர். 2 நாட்கள் தனது மகளை வலுக்கட்டாயமாக தூக்கி வைத்துக் கொண்டே சுற்றினாள் சுகன்யா. அவளுக்கு பருப்பு சாதம், லட்டு, கொழுக்கட்டை என்று விதவிதமாக செய்து ஊட்டி கொண்டிருந்தாள். ஆனால் நித்யா சுமதியிடமே தாவிக் கொண்டிருந்தாள். அன்று தனது மகளை மடியில் வைத்துக் கொண்டு சேகர் கண்களை துடைத்தபடி அவளிடம் பேசிக் கொண்டிருக்க, சுமதி சோர்வாக கீழே அமர்ந்திருந்தாள். செல்லம், அம்மாக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அவங்கள நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனோம். நீ அது வரைக்கும் இங்க இந்த அக்கா கூடவும் அந்த அம்மா கூடவும் இருக்கியா என்றான் சேகர். நான் இங்க இருக்க மாட்டேன், எனக்கு அம்மாவும் நீங்களும் தான் வேணும். இல்லடா கண்ணு, அந்த அக்காவை பாரு, உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்காங்க. அவர்களை திரும்பி பார்த்தாள் நித்யா. அந்த பெரிய அக்கா எப்ப பாரு படிச்சுட்டே இருக்காங்க. இந்த சின்ன அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட விளையாட போயிடுறாங்க. எனக்கு இங்க போர் அடிக்கும், நான் இருக்க மாட்டேன் என்று அடம் பிடித்தாள். ஏய் குட்டி, இதுவும் வீடுடா என்றாள் பொன்னி அவளை பார்த்து. இல்ல, இது ஏன் வீடு இல்ல. அப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம், என்ன அங்க கூட்டிட்டு போங்க என்று தாவி சேகரின் மீது பாய்ந்தாள் நித்யா. அங்கு அழுது கொண்டிருந்த சுமதியை பிடித்து இழுத்து கொண்டே, அம்மா வாங்கம்மா போலாம் என்றாள் பிடிவாதமாக. சரி, நீ அம்மா கிட்ட போ என்று சுமதியிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு பொன்னியையும் குணாவையும் அழைத்து கொண்டு வெளியே சென்ற சேகர், நாங்க ராத்திரி பாப்பா தூங்குனதும் கிளம்புறோம், முழிச்சிட்டு இருந்தா அவ எங்களை கண்டிப்பா போக விட மாட்டா என்றான் பரிதாபமாக.
சரி அண்ணா, நீங்க சொல்றது சரிதான். அம்மா, நீங்க பேசாம இருங்க. அண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே செய்யுங்க என்று சுகன்யாவை பார்த்தான் குணா. அன்று இரவு தனது குழந்தைக்கு பாட்டு பாடி தூங்க வைத்து சுமத்தி உயிரற்ற பொம்மையாக அவளை சுகன்யாவிடம் கொடுத்துவிட்டு அந்த பிஞ்சு முகத்தை பார்த்து கொண்டே சென்று காரில் ஏற சேகர் காரை ஸ்டார்ட் செய்தான். 2 நாட்கள் சென்றது. வீட்டில் விளக்கு கூட போடாமல் நித்யாவின் துணிகளையும் பொம்மைகளையும் வைத்துக்கொண்டு அதனுடன் பேசிக்கொண்டு வெறிக்காம வந்திருந்த சுமத்தியை பார்த்து அவளுக்கு எப்படி சமாதானம் சொல்வது என்று புரியாமல் வேலைக்கு கூட செல்லாமல் அவள் அருகிலேயே அமைதியாக வந்திருந்தான் சேகர். சுமதி, இன்னும் எத்தனை நாள் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க போற என்று அவன் அமைதியாக கேட்க அவனை திரும்பி பார்த்தாள் சுமதி. அந்த பார்வையில் பல உணர்ச்சிகள் பொங்கியது. இதை புரிந்து கொண்ட சேகர், சுமதி என்று அவள் தோளை தொட்டான். இதற்குள் அவனது செல்போன் ஒலிக்க அதை எடுத்து பார்த்தவன், என்ன இது, குணா நம்பரு என்று பரபரப்பாக அதை அவன் ஆன் செய்ய அதில் பேசி அவன் முகம் மாறியது. சுமதி, சீக்கிரம் கிளம்பு, ஊருக்கு போனோம் என்று எழுந்து கொண்ட சேகரை பிடித்து, என்னங்க, என்ன உங்க தம்பி என்ன சொன்னாரு? என் குழந்தைக்கு அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீ வா என்று காரை எடுக்க வெளியே ஓடினான். சுமதி வீட்டை பூட்டி கொண்டு காரில் ஏற கார் விரைந்தது. என்னங்க, என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி பதறீங்க? சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு, நெஞ்சை அடைக்கிற மாதிரி இருக்கு, சொல்லுங்க பிளீஸ் என்று பதறினாள். சுமதி, குழந்தை அம்மா அம்மான்னு நேத்துலாம் எதுவும் சாப்பிடாம அழுதுட்டே இருந்தாளாம். நைட்ல இருந்து காய்ச்சலாம், காலையில கண்ணு கூட திறக்காம முனறிக்கிட்டே இருக்காளாம். டாக்டர் வந்து பார்த்துட்டு என்று கதறினான் சேகர். பார்த்துட்டு என்ன சொன்னாங்களா? அவ ரொம்ப சீரியஸா இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்களாம். நாம போனாதான் அவ பொழைக்க ஒரு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம். அவ உன்னை பார்க்கணும் சுமதி, அப்பதான் என்று மீண்டும் விம்மினான். சுமதி அதிர்ந்து காரில் சாய்ந்தாள். கார் ஆஸ்பத்திரி முன் நின்றது. அதிர்ந்திருந்த சுமதி அழைத்து கொண்டு சேகர் உள்ளே ஓடினான். வாசலில் பொன்னியும் குணாவும் அழுது கொண்டிருக்க உள்ளே பெட்டின் அருகே சுகன்யா வெறித்து நித்யாவை பார்த்து கொண்டிருந்தாள். உள்ளே சென்று தன் மகளின் அருகில் நின்ற சுமதி அந்த வாடிய பிஞ்சை பார்த்து அசந்து நின்றாள். அவள் சின்னஞ்சிறு கைகளில் ஊசி குத்தி ட்ரிப்ஸ் ஏறி கொண்டிருக்க துவண்ட கொடியாக அது சாய்ந்திருந்தது. ஆனால் அந்த சின்னஞ்சிறு இதழ்களை அசைத்து அது அம்மா அம்மா என்று கூறுவது சுமதிக்கு மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது. சுமதியை பார்த்த சுகன்யா அழுது கொண்டே எழுந்தாள். அக்கா, நேத்து நைட்ல இருந்து குழந்தை என்று வாயில் முந்தானியை வைத்து அலறினாள். நித்யாவின் அருகில் சென்று அமர்ந்த சுமதி அவள் நெற்றியை தொட அந்த பட்டு போன செடியின் மீது தண்ணீர் பட்டது போல் அந்த விழிகள் லேசாக அசைந்தது. இதை பார்த்து அனைவரும் அதிர்ந்தனர். செல்லோ, என் உசிரே என்று அவள் அருகில் முகம் புதைத்தாள் சுமதி. லேசாக பட்டாம்பூச்சின் இறகை போல் படப்படவன கொட்டி கொண்டு மெதுவாக கண்களை திறந்த நித்யா சுமதியை பார்த்து அம்மா என்று கத்தினாள். அவளை அப்படியே வாரி எடுத்து தன் மார்போடு கட்டி கொண்ட சுமதி தேம்பி அழ டாக்டர்கள் ஓடி வந்து, மெடிக்கல் மிராக்கிள், ஒரு தாயோட சக்தி மருத்துவத்தையும் மீறினது என்று கூறி வியந்தனர். அன்றிலிருந்து 2 நாட்கள் தன் மகளுடனே இருந்த சுமதியும் சேகரும் நித்யா உடல் தேறியதும் அவளை அழைத்து கொண்டு புறப்பட்டனர். அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே அழைத்து சென்ற சுகன்யா தன் மகளை கொஞ்சி தீர்த்தாள். அன்று முழுவதும் சேகரிடமும் சுமதியிடம் இருந்த நித்யா, அம்மா, நாம எப்ப நம்ம வீட்டுக்கு போறோம் என்று சுமதியின் கன்னத்தை பிடித்து கொண்டு கேட்டாள். அது என்று சுமதி தடுமாற, இப்பவே நீ உங்க அம்மா அப்பா கூட கிளம்பலாம் செல்லும் என்றாள் சுகன்யா கண்களை துடைத்து கொண்டு. அவளை அனைவரும் அதிர்ந்து பார்த்தனர். என்ன பாக்குறீங்க? 3 குழந்தைய பெத்து எனக்கு அதுல உன்னை பிரியவே சங்கடமா இருக்கு. அப்படி இருக்கும் போது குழந்தைக்காக தவம் இருந்த ஒரு தாய்கிட்ட என் குழந்தைய காப்பாத்துன்னு கொடுத்துட்டு அது அவங்க அருமையா தன்னோட உயிரா வளர்த்துட்டு இருக்கும் போது அது திரும்பவும் பிடுங்கிறது ரொம்ப பாவம். அதனோட வலி என்னன்றது எனக்கு தான் தெரியும். இந்த அன்பு தாய்கிட்ட இருந்து நான் அந்த பிஞ்சை பிரிக்க விரும்பல. என் மகன் நல்லா இருக்கா, அவ எங்க இருந்தாலும் என் வயிற்றுல பிறந்தவதான் என்ற நினைப்போட நான் இருந்துடுறேன் என்று கண்களை துடைத்து கொண்டு அவளுக்கு விடை கொடுத்தாள். அன்று இரவு சந்தோஷமாக தங்கள் வீட்டு பெட்ரூமில் கட்டிலில் தன் தந்தையும் தாயையும் கட்டிக்கொண்டு அவர்கள் நடுவில் படுத்திருந்த நித்யாவிற்கு ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கஞ்சினை போல்
மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ என்று சுமதி தாலாட்டு பாடிக்கொண்டிருந்தாள். அவள் பாடலில் சேகரும் நிம்மதியாக தூங்க பாடிக்கொண்டே தனது மகளை அணைத்து கொண்டு சுமதி படுத்துறங்க. அவர்களுக்கு அந்த ஜன்னலில் இருந்து வந்த தென்றல் காற்று பெண் சாமரம் வீசிக்கொண்டிருந்தது. இத்துடன் தாயின் தாலாட்டு கதை முற்றம். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.